கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. கொளத்தூர்ல வேட்பாளர் பிரபு ஆதரிச்சு தாவேக தலைவர் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. எது பிரபுவா? அது பாபு தானே. சரி, பாபுவோ பிரபுவோ எல்லாம் ஒண்ணு தானே, எல்லா தொகுதியிலும் விஜய் தானே அப்படி தானே சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிப்பாரு, விடுங்க. நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க பிரபு அவர்கள், அவர் வேற நான் வேற இல்ல. முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிறவங்க யாருன்னு தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களாம். ஆமா, கொளத்தூர்ல வேட்பு மனு தாக்கல், பெரம்பூர்ல மனு தாக்கல், காரைக்குடியில மனு தாக்கல் அப்படின்னு அடுத்தடுத்து செய்தி வந்துட்டே இருக்கு. கொளத்தூர், பெரம்பூர், காரைக்குடி எல்லாம் வந்துட்டாங்க. எடப்பாடி எப்போ வருவாங்களாம்? சீக்கிரமா வருவாங்க, கொஞ்சம் பொறுங்க. அவங்க தான் முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி ஊரூரா போயிட்டு இருக்காங்களே. அதுவும் குமரிமுனை தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரைன்னு கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களை கடந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. திமுக கூட்டணி வச்சா, திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி இல்ல. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியிலேயே முதலமைச்சர் என்னது முதலமைச்சரா? ஏங்க அவசரப்படாதீங்க, முதலமைச்சர் தொகுதியிலேயே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஆமால, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தான். ஆனா அதுக்கு முதல்ல எம்எல்ஏ ஆகணும்ல. அதுக்கு தான் 2 தொகுதியில போட்டி போடுறாருல்ல. பெரம்பூர் தொகுதியில வேட்பு மனு தாக்கல் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்களா? பிரச்சாரம் தொடங்கி நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி செல்ஃபி எடுத்தாரு. புதுச்சேரி ஷூட்டிங்ல வேன் மேல ஏறி செல்ஃபி எடுத்தாரே, அதே மாதிரியா? ஏங்க இப்ப வந்து அவர் அரசியல் தலைவர், இன்னும் சினிமா ஷூட்டிங் அதே மைண்ட் வைஸ்லயே இருக்கிறீங்களே. கொளத்தூர்ல ஸ்டாலின் தொகுதியில கூட்டத்தை பாத்தீங்களான்னு கேக்குறாங்களாம். இது என்ன பிரமாதம், சேகர்பாபு வரும்போது கூட கூட்டம் வரத்தான் செஞ்சது. சேகர்பாபு ஏற்பாடு செய்ய வந்தவர். கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை செஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி வேட்பு மனு தாக்கல் பண்ணிருக்காரு. திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே பெருமளவுக்கு பெரிய ஆதரவு கிடைத்திருக்கிறது. இந்த சென்னை வெள்ளத்துக்கு ஒரு ஜீப்ல வருவாங்களே, அதே மாதிரி ஜீப்ல வந்திருக்காரு. அதை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? காரைக்குடியில சீமான் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு. அது பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தொகுதியாச்சே. இப்ப அவர் போட்டி போடல, அதனால கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. அந்த தைரியத்துலதான் சீமான் அண்ணன் அங்க போயிருக்காரு போல. உயிர்ப்பால் ஊற்றிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊற்றிய என் தாய் தமிழ் மீதும். நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு ஒரே நாள்ல நிறைய வேட்பாளர்கள் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியோட சின்ன என்னது? கலப்பையுடன் கூடிய விவசாயி. அதனால எல்லா வேட்பாளர்களும் ஏற்கலப்பையோட மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. மாட்டு வண்டி இவங்க சின்ன கிடையாது, ஆனா மாட்டு வண்டியில வராங்க. மாடு, வண்டி, ஜல்லிக்கட்டு எல்லாமே விவசாயத்தோட சேர்ந்தது தானே, அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கலாம். அதென்ன ஒரு வேட்பாளர் ஏற்கலப்பையோட உள்ள வர வந்துட்டாங்க. வேட்பு மனு தாக்கல் பண்ற இடத்துல கலப்பைக்கு அனுமதி உண்டா இல்லையான்னு தேர்தல் அதிகாரியே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எப்படியோ ஆட்டம் பாட்டத்தோட நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பு மனு தாக்கல் நடந்திருக்கு. கடலூர்ல ஒரு வேட்பாளர் சுயேட்சையா நிக்கிறாங்க போல. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இன்னொரு அகிம்சை கட்சி வேட்பாளர் சுயேட்சை தான். அவரும் வந்து சைக்கிள்ல போய் காந்தி மாதிரியே கெட்டப்பெல்லாம் போட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. சிசிடிவி பொருத்தி ஒரு ஐடி கார்டு கொடுக்க போறோம். அந்த ஐடி கார்டு நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அந்த லொகேஷன்ல ஷேர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இதுல ஷேர் ஆகிட்டு இருக்கு. எங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல இருக்கும்.
வாசுதேவநல்லூர்ல திமுக வேட்பாளரும் பாஜக நிர்வாகியும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் சால்வை அணிவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அரசியல் நாகரிகம் போல மாத்தி மாத்தி ஓட்டு கேட்டுக்கிறாங்க. எல்லா கட்சியும் போட்டியில குதிச்சுட்டாங்க. தேர்தல் களத்தை தயார் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன செய்தின்னு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.